வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 1 பின்னங்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5வது கேள்வி, பின் வருவனவற்றை பெருக்குக அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 2/3 பெருக்கல் 6ன்னு இருக்குது. அப்போ 2/3 என்ன பண்ணணும், 6ஓட பெருக்கணுங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் 2/3 பெருக்கல் 6 எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறது அர்த்தங்களா. இப்போ பார்க்கணும். ஸோ மேலே என்ன இருக்குது, 2 6 இருக்குது, கீழே 3 1 இருக்குது. அப்போ 2 6 3 ஒரே வைப்பாடில் வருமானா 2 3 ஒரே வைப்பாடில் வராது. பட் 6 3 நாங்கள் ஒரே வைப்பாடில் வரும். 6 3 வைப்பாடில் ஒரு 3 3 2 3 6ன்னு வந்துடும். ஸோ இப்போ மீதி எதுவுமே கேன்சல் ஆகாதீங்களா. அப்போ மீதி மேலே என்ன இருக்குது, 2 × 2 இருக்குது, கீழே 1 × 1 இருக்குங்களா. அப்போ 2 2 4/1 வரும். ஸோ அப்போ இதோட விட என்னன்னு கிடைக்குது, நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு முறையிலையும் போடலாம். இன்னொரு முறை என்ன அப்படின்னா, ஸோ என்ன இருக்குது பாருங்கள், 2/3 × 6/1 இருக்கிறதா அர்த்தங்களா. அப்போது மேலே இருக்கிற 2 பெருக்கிறோம், 2 × 6/3 × 1 மேலே இருக்கிறது எதுவுமே கேன்சல் பண்ணால் அப்படியே பெருக்கிறோம். 2 6 என்ன 12 வகுத்தல் 3 3ன்னு வருங்களா. இப்போ 3 12 ஒரே வைப்பாடில் வருமானா வரும். 3 வைப்பாடில் 1 3 3 4 3 12. அப்போ மீதி என்ன இருக்குது, 4. ஸோ இப்படியும் பெருக்கிக்கலாம், இப்படி என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது பாருங்கள், 8 1/3 பெருக்கல் 5 அப்படின்னு இருக்குங்களா. அப்போது கலப்பு பின்னமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்னவா மாற்றணும், தகா பின்னமாக மாற்றிக்கணுமா. அப்போ தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஸோ 8ஓட 3 பெருக்கி கூட்டல் மேலே இருக்க தொகுதியில் இருக்க எண் பை போட்டுப்போங்களா, பெருக்கல் 5 அப்படி வச்சுக்கலாம். 5 கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 8 3 என்ன ஆகிடும், 24 + 1/3 பெருக்கல் 5/1ன்னு வந்துடும். ஸோ 24ஓட 1 கூட்டணும் அப்படின்னா 25/3 பெருக்கல் 5/1ன்னு வருங்களா. ஸோ மேலே என்ன இருக்குது, 25/5 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 3 1 இருக்குங்களா. இதெல்லாம் ஒரே வாய்ப்பாடில் வருமானா வராது. ஸோ 25 5 என்ன ஆகாது, நமக்கு 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் வரல அப்படின்னா அப்படியே பெருக்கிக்கிறோம். அப்போ மேலே என்ன இருக்குது, 25 × 5 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 3 × 1 இருக்குங்களா. அப்போ 25 5ஓட பெருக்கணும் அப்படின்னா 5 5 25, மீதி 2 I2 10 + 2 12. அப்போ 125/3 3. இப்போ இதோட விடை 125/3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 3வது கேள்வி, 3/8 பெருக்கல் 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 3 8 5 ஒரே வாய்ப்பாடில் வராது. பட் 4 8 ஒரே வாய்ப்பாடில் வருங்களா. 4 வாய்ப்பாடில் 1 4 4 2 4 8. அப்போ மீதி மேலே என்ன இருக்குது, 3 பெருக்கல் 1 கீழே 2 பெருக்கல் 5 3 1 3 2 5 10. அப்போ இதோட விட என்ன அப்படின்னா 3/10. இப்போ 3 10 என்ன ஆகாது, ஒரே வாய்ப்பாடில் வராது. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து 4வது கேள்வி, 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்கோம், 3 5/7 பெருக்கல் 1 1/13ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது என்னவா இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ தகா பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம், 3ஓட 7 பெருக்கிப்போம், 3 × 7 ப்ளஸ் மேலே இருக்க எண் தொகுதியில் இருக்க 5 வகுத்தல் பகுதிங்களா, பெருக்கல் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 1ஓட 13 பெருக்கிப்போம், 1 × 13 ப்ளஸ் தொகுதியில் இருக்க எண் 1 வகுத்தல் 13 போட்டுப்போங்களா. 3 7 21 ப்ளஸ் 5/7ன்னு வந்துடும். இங்கே என்ன பண்ணுறோம், 1 13 பெருக்குன்னா 13 ப்ளஸ் 1/13ங்களா. அப்போது 21ஓட 5 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது, 26 கிடைக்குது. 21ஓட 5 கூட்டணும் அப்படின்னா 26/7 கிடைக்குது. 13 + 1 என்னது, 14/13ன்னு கிடைக்குதுங்களா. இப்போ பாருங்கள், என்னென்ன எண் இருக்குது அப்படின்னா 26 இருக்குது. 26 வந்து 7ஆம் வாய்ப்பாடில் வராது. பட் 13ஆம் வாய்ப்பாடில் வருமானம் வரும். 13 13 2 13 என்னது 26ங்களா. அடுத்து மீதி நமக்கு என்ன இருக்குது, 14 7 இருக்குது. எவ்வளோ இருக்குது, 14 7 இருக்குது. ஸோ 7 14 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாடில் 1 7 7 2 7 என்னது 14. அப்போ மீதி என்ன இருக்குது, 2 பெருக்கல் 2 இருக்குங்களா. அப்போ 2 பெருக்கல் 2ஓட மதிப்பு 4. அப்போ இது 2 பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்குது, விடை 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 6வது கேள்வி, பின் வருவனவற்றை வகுக்க அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ 6வது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வகுத்தல் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன இருக்குது பாருங்கள், 3/7 வகுத்தல் 4 இருக்கா, கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றுவோம். இந்த வகுத்தலை என்னவா மாற்றுவோம், பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ பெருக்கலாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா 4/1 அப்படிங்கிறது 1/4ன்னு தலைகீழே மாறிடும். எப்படி மாறும், 4/1ங்கிறது 1/4 அப்படின்னு சொல்லி நமக்கு தலைகீழாக மாறிடும். இப்போ பாருங்கள், மேலே 3 இருக்குது, கீழே 7 4 இருக்குது. அப்போ 7 4 3 ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறது அப்படியே பெருப்பிக்குங்களா. 3 × 1 7 × 4 3 1 என்னது நமக்கு 3 7 4 என்ன 28. அப்போது கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க,
3/7 நம்ம 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 3/28 அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததில் ரெண்டாவது கேள்வி, 4/3 வகுத்தல் 5/9 இருக்குங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். இந்த வகுத்தில் என்னவா மாற்றும், பெருக்கலாக மாற்றும். வகுத்தில் என்னவா மாற்றும், பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ 5/9ங்கிறது என்ன ஆகிடும், 9/5 தலைகீழ மாறிடும். ஸோ 4ஆம் வாய்ப்பாடில் 3 5 வராது. பட் 9ஆம் வாய்ப்பாடில் என்ன ஆகும், 3 5 வருங்களா. ஸோ 4ங்க வந்து 3ஆம் வாய்ப்பாடில் 5ஆம் வாய்ப்பாடில் 4 வராது. பட் மேலே என்ன இருக்குது, 9 இருக்கா. 9 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எத்தனை தடவை, 1 3 3 3 9. அப்போ மீதி என்ன இருக்குது, 3 × 3/1 × 5 இருக்குங்களா. அப்போது 3 நமக்கு என்னது 9, 1 5 என்னது 5. அப்போ இதோட விடை என்ன அப்படின்னா 9/5 தான் ஆன்சர். 9 மீதி என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குது 3 இருக்குது. அப்போ 4 3 என்னது 12. அப்போ மீதி என்ன இருக்குது, நமக்கு 12/5 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குதுங்களா. அப்போ இது என்ன இருக்குது, தகா பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமாக மாற்ற முடியுமா, ஏன்னா மேலே பெரிய எண் கீழே சிறிய எண் இருந்தது அப்படின்னா மறுபடியும் வகுக்கணுங்களா. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 12 வகுக்கிறோம். அப்போது 12 வந்து எத்தனை தடவை வரும், 2 தடவை நமக்கு 10 வரும். மீதி என்ன ஆகிடும், 2 வந்துடுங்களா. அப்போ இது போடுறோம். அப்போ என்ன வரும், ஸோ ஈவு வந்து 2, மீதி வந்து 2, வகுக்குமேன்னு 5. அப்போ என்ன மதிப்பு கிடைக்குதுன்னா 2 2/5 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது. அடுத்து இதில் மூன்றாவது கேள்வி, 4 1/5 வகுத்தல் 3 3/4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 4 1/5 வகுத்தல் 3 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னவா இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ தகா பின்னமாக மாற்றணுமா. அப்போ முழு எண்ணோட பகுதியை பெருக்கி தொகுதி கூட்டி வகுத்தல் பகுதிங்களா, வகுத்தல் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 3ஓட 4 பெருக்கும். 3ஓட 4 பெருக்கி மேலே என்னென்ன இருக்கோ அதோட கூட்டி வகுத்தல் கீழே இருக்க என்ன போட்டுப்போங்களா. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். 5 என்னது 20 + 1/5 வந்துடுங்களா. அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 3 4 என்ன 12. பக்கத்தில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறோம். + 3/4 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 20ஓட 1 கூட்டினா என்ன வரும், 21/5 வந்துடும். வகுத்தல் 12 + 3 15/4 கிடைக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு நமக்கு 21/5 வகுத்தல் 15/4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். 21/5 அப்படியே போட்டுப்போம். இந்த வகுத்தில் என்னவா மாற்றோம், பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழ மாறிடும்னு பார்த்தோமா. அப்போ 15/4 என்னவா மாறிடுது, 4/15ன்னு மாறிடுது. இப்போ 21 15 5 ஒரே வாய்ப்பாடில் வருமானம் வராது. பட் 4 5 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானம் வராது. ஸோ ரெண்டுமே நாகுது ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ பெருக்கிக்கிறோம். அப்போ 21 × 4/5 × 15. 21 4ஓட பெருக்குனா 1 4 4 2 8 84 இதை பெருக்கணும் அப்படின்னா 75ன்னு வருது. அப்போ மேலே பெரிய எண் இருந்து கீழே சிறிய எண் இருந்தால் என்ன பண்ணுவோம், வகுப்போங்களா. அப்போ 75 வாய்ப்பாடில் 84 வகுக்கிறோம். ஒரு இது வந்து என்னது 75ன்னு வந்துடும். மீதி என்ன இருக்கும், இங்கே 14 ஆகிடும், இது 7 ஆகிடுங்களா. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும், 9 இருக்கும். அப்போது ஈவு 1 மீதி 9 வகுக்கும் எண் 1 9/75ன்னு கிடைக்குமா. ஸோ அதே மாதிரி இந்த 9/75 9 ஒரே பாடல வருமானம் 3 வாய்ப்பாடில் இது 3 தடவை 2 தடவை 6 5 தடவை 25 தடவை வரும். அப்போ 1 3/25ன்னு சொல்லலாம். 1 3/25ன்னு சொல்லலாம். 1 9/75 கரெக்டான விடை தான். அதே மாதிரி என்னது 1 ஒரே வாய்ப்பாடில் 9 75 ஒரே வாய்ப்பாடில் வந்ததுனால நம்ம அடித்து என்ன பண்ணியிருக்கோம், 1 3/25ன்னு சொல்லிக்கலாம். அடுத்து 4th இதிலே கலப்பின்னமாக கொடுத்துருக்காங்களா, வகுத்தல் 1 2/3 இருக்குங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், தகா பின்னமாக மாற்றணுமா. அப்போ 9ஓட 3 பெருக்கி தொகுதியில் இருக்க எண்ணை கூட்டிப்போம், வகுத்தல் பகுதியில் இருக்க எண் டிவைடட் பை இங்கே என்ன பண்ணுவோம், அடுத்து 1ஓட 3 பெருக்கிப்போங்களா. அப்போ 1 × 3 + 2/3ன்னு வருமா. அப்போது 9 3 என்ன வரும், 27 + 2ன்னு வந்துடுங்களா. 27 + 2/3 வகுத்தல் இங்கே ஒரு 3 3 3 + 2/3ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ 27ஓட 2 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 29/3ன்னு வந்துடும். இங்கே வகுத்தல் 3 + 2 5/3ன்னு கிடைக்குமா. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம தகா பின்னமாக மாற்றியாச்சு.
முதல்ல இருக்கக்கூடியது அப்படியே வச்சுப்போம். 29/3 அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது இருக்கிறது என்ன பண்ணுவோம், நமக்கு வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழாக மாறிடும். அப்போ 5/3ங்கிறது 3/5 வந்துருங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன தெரியுது அப்படின்னா, மேலே பாருங்கள் 29 கீழே 3 5 இருக்குது. 29 3 5 ஒரே வேப்பல் வருது. பட் 3 3 ஒரே வேப்பல் வருங்களா. 3 வேப்பல் ஒரு தடவை, இதுவும் ஒரு தடவை. அப்போ மீதி என்ன இருக்குது, 29/5 இருக்குங்களா. இப்போ மேலே பெரிய எண் கீழே சிறிய எண்ணாக இருந்ததுன்னு என்ன பண்ணுவோம், 5ஆல் 29 வகுப்போங்களா. 5 5 25 மீதி 4 வரும். அப்போது ஈவு மீதி பை வகுக்கும் எண். அப்போ 5 4/5 தான் விடை. 7வது கேள்வி, கௌரி 3 1/2 கிலோகிராம் தக்காளியையும் 3/4 கிலோகிராம் கத்திரிக்காயையும் 1/4 கிலோகிராம் வெங்காயத்தையும் வாங்கினார். அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ கௌரி அப்படிங்கிறவங்க 3 1/2 கிலோகிராம் தக்காளி வாங்குறாங்க. கத்திரிக்காய் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 3/4 கிலோகிராம். வெங்காயம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1/4 கிலோகிராம் வாங்கியிருந்தாங்க. அப்படின்னா மொத்தமாக அவங்க வாங்கின காய்கறிகளோட எடை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ வாங்கிய காய்கறிகள் மொத்த எடை தான் கேட்குறாங்க. தக்காளி எவ்வளோ, வெங்காயம் எவ்வளோ, கத்திரிக்காய் எவ்வளோலாம் நம்மக்கிட்ட கேட்கல, மொத்த எடை தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை வேணும் அப்படின்னா 3 என்ன பண்ணணும், கூட்டணுங்களா. அப்போ 3 எடையும் கூட்ட போகிறோம். ஈக்குவல் டு, ஸோ இப்போ தக்காளி எவ்வளோ 3 1/2. அதே மாதிரி நமக்கு கத்திரிக்காய் 3/4, இது வந்து 1/4ங்களா. ஸோ எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னா கிலோகிராமில் இருக்குது. அப்போ கிலோகிராம்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது 3ஐயும் கூட்டணுமா. ஃபஸ்ட்டு எண் என்ன 3 1/2, ரெண்டாவது என்னென்ன 3/4, மூணாவது என்னென்ன 1 1/4ங்களா. இதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. எப்படி இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. ரெண்டாவது ஒன்று எப்படி இருக்குது, தகு பின்னமாக இருக்கா. அப்போ கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தகா பின்னமாக மாற்றணுமா. அப்போ அதை மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆகும், 3ஓட 2 பெருக்கிறோம். 3 × 2 + 1/2ன்னு போட்டுப்போம். ரெண்டாவது இருக்க 3/4 அப்படியே வரும். மூணாவது இருக்கிறது என்னாகும், 1ஓட முழு எண்ணோட பகுதியை பெருக்கி ப்ளஸ் மேலே தொகுதியை கூட்டுவோங்களா, வகுத்தல் பகுதி அப்படின்னு போட்டுப்போம். இப்போ பாருங்கள் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன வருது, 3 2 6 + 1/2ன்னு வந்துடும். ரெண்டாவது என்ன வரும், 3/4ன்னு வந்துடுங்களா. மூணாவது என்ன வரும், 4 1 4 + 1/4ன்னு கிடைக்கும். அப்போ 6 + 1 7/2ன்னு கிடைக்குது. இங்கே 3/4ன்னு கிடைக்குது. இங்கே 4 + 1 5/4ன்னு கிடைக்குதா. இப்போ 3 எண்ணுமே எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு பின்னமாக கிடச்சிருச்சு. கலப்பு பின்னத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், தகா பின்னமாக மாற்றிட்டோம். இப்போ மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணோம் அப்படின்னா பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 4ன்னு இருக்குது. இங்கே ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் பிரச்சனையே இல்லை. என்ன இருக்குது, 4 4ன்னு இருக்கா. அப்போது நம்ம பார்த்தோம் என்னது, பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா 2 முறை பார்த்தோம். ஒன்று குறுக்கு பெருக்கல், இல்லைன்னா கீழே இருக்க பகுதி ஒரே வேப்பாடில் வருமானு பார்க்க சொன்னோமா. அப்போ இங்கே 2ங்கிறது 2 4 ஒரே வேப்பாடில் வரும். அப்போ 2ஆல் பெருக்கணும் 4 ஆகிடுமா. அப்போ 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 7 2 14 / 4 + 3/4 + 5/4ன்னு வந்துருச்சா. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, பகுதியெல்லாம் சமமாக இருக்குது. பகுதியெல்லாம் 4ன்னு வந்துருச்சு. அப்போ தொகுதியை மட்டும் கூட்டுவாங்களா. அப்போ 13 + 3 + 5. ஸோ 14 + 3 17 ஆகிடும். 17 + இது நமக்கு என்ன கிடைக்குது, 22/4ன்னு கிடைக்குதா. 22 4 ஒரே வேப்பாடில் வருமானா 2ஆம் வேப்பாடில் வரும். ஸோ இது 11 தடவை 22, இது வந்து 2 தடவைங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 11/2ன்னு இருக்குது. இப்போ இதை கலப்பு பின்னமாக மாற்றலாமா. எப்படி மாற்றுவோம், 2ஆல் 11 வகுக்கணும். அப்போ 2ஆம் வேப்பாடில் 2 5 10 மீதி 1 ஆகிடும். அப்போ என்னது, ஈவு மீதி பை வகுக்கும் எண். ஸோ அப்போ எத்தனை, 5 1/2 கிலோகிராம். அப்போ வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளோ அப்படின்னா 5 1/2 கிலோகிராம் தான் சரியான விடை. அடுத்து 8வது கேள்வி, ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் 3/4 லிட்டர் எண்ணெய் இருந்தது. ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் என்ன இருக்குங்களா. ஸோ ஒரு தகரத்தில் ஒரு எண்ணெய் பெட்டி இருக்குது. அதில் எத்தனை லிட்டர் எண்ணெய் இருக்குங்களா, 3/4 லிட்டர் வந்து எண்ணெய் இருந்துச்சான். அதுலேருந்து 2 1 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு விட்டது எனில், மொத்தமாக 3/4 லிட்டர் எண்ணெய் இருக்குது. அதுலேருந்து 2 1/2 எண்ணெய் என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்திட்டோம் அப்படின்னா எவ்வளோ எண்ணெய் மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ மொத்தம் எண்ணெய் மொத்த அளவு எவ்வளோ அளவு இருந்துச்சு, 3/4 லிட்டர் இருந்தது. இப்போ நம்ம எவ்வளோ பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட எண்ணெய். ஸோ எவ்வளோ பயன்படுத்திருக்கோன்னு கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் எவ்வளோ அப்படின்னா 2 1/2
லிட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீதமுள்ள எண்ணெய் கேட்குறாங்க. அப்போ மீதமுள்ள வேணும் அப்படின்னா மொத்தத்துலேருந்து நம்ம பயன்படுத்தினதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதமுள்ள எண்ணெய் கிடைச்சிருங்களா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ மீதமுள்ள எண்ணெய் ஈக்குவல் டு மொத்த எண்ணெய் 3/4 -2 1/2 லிட்டரை கழிக்க போகிறோம். ஸோ மொத்தத்துலேருந்து நம்ம பயன்படுத்தினதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கழிக்கலாங்களா? அப்போ 3/4 -2 1/2 இருக்கு. இது எப்படி இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம தகா பின்னமாக மாற்றணும். அப்போ 3ஓட 4 பெருக்கி ப்ளஸ் 3/4 போட்டுப்போம், மைனஸ் 2ஓட 2 பெருக்குவோங்களா? அப்போ 2 × 2 ப்ளஸ் தொகுதியில் என்ன இருக்குது? 1/2 போட்டுப்போம். இதை சால்வ் பண்ணுறோம். அப்போ என்ன வருது? 3 4 12 ப்ளஸ் 3/4 வந்துடும், மைனஸ் 2 2 4 ப்ளஸ் 1/2 வருங்களா? 12ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 15/4 வரும். இங்கே என்ன வரும்? 5/2 அப்படின்னு வருங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? கலப்பு பின்னமாக இருந்தது தகா பின்னமாக மாற்றியாச்சு. நமக்கு பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 முறை பார்த்துருக்கோம். கீழே இருக்கக்கூடிய பகுதி வெவ்வேறு வாய்ப்பாடில் ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா பெருக்க முடியுதான்னு பார்க்கணும். என்ன ஒருவேளை இங்கே 7 8 அப்படின்னு வெவ்வேறு வாய்ப்பாடில் இருந்தது அப்படின்னா என்னது? நம்ம வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுவாங்களா? அப்போ இங்கே 4 2 இருக்குது. 4 2 ஒரே வாய்ப்பாடில் வரும். அப்போ பெரிய எண்ணெய்னா 4. அப்போ இந்த 2 4 ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ 2ஓட எதை பெருக்குனா 4 ஆகும்? 2 பெருக்குனா 4 ஆகும். அப்போ கீழே 2ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணும்? 2ஆல் பெருக்கணும். அப்போ 15/4 அப்படியே வரும், மைனஸ் I2 என்னது? 10/2 4ன்னு வந்துடும். இப்போ பகுதி சமமாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? தொகுதி கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாங்களா? 15ல் 10 போயிடுச்சுன்னா மீதி 5/4 அப்படின்னு வந்துடும். இப்போது மேலே எப்படி இருக்குது? மேலே பெரிய எண்ணெய் இருக்குது, கீழே சிறிய எண்ணெய் இருக்குது. அப்போ 4ஆல் 5 வகுக்கலாங்களா? அப்போ 4 வாய்ப்பாடில் 1 4 4 மீதி 1. அப்போ இது எழுதுனா எப்படி வரும்? ஈவு மீதி பை வகுக்குமின். அப்போ தேர்ஃபோர் மீதமுள்ள எண்ணெய் அதான கேள்வியில் கேட்டாங்க. அப்போ மீதமுள்ள எண்ணெய் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மீதமுள்ள எண்ணெய் ஈக்குவல் டு 1/4 லிட்டர் மீதி இருக்குது. அடுத்த 9வது கேள்வி. நிலவன் 1 மணி நேரத்தில் 4 1/2 கிலோகிராம் நடக்க முடியும் எனில், நிலவன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாராம்? 1 மணி நேரத்தில் 4 1/2 கிலோமீட்டர் நடக்கிறாராம். அவர் அப்படி நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் 3 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரத்தை கடப்பார்? 1 மணி நேரத்துக்கு 4 1/2 கிலோமீட்டர் போனார் அப்படின்னா 3 1/2 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போவார்னு கேட்குறாங்க. அப்போது 1 மணி நேரத்துக்கு 4 1/2 3 1/2 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருப்பா. இப்போ ஒரு பேனாவோட 5 ரூபாய் அப்படின்னா 10 பேனாவது என்ன பண்ணுவீங்க? 10 × 5 50ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி 1 மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் நடக்கிறாரு அப்படின்னா 3 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் நடப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ கொஸ்டினில் இருக்கிறது எழுதிக்கலாம். 1 மணி நேரத்தில் நடந்த தூரம், 1 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ தூரம் நடக்கிறாரு அப்படின்னா 4 1/2 கிலோமீட்டர். என்ன கேட்குறாங்க? 3 1/2 மணி நேரத்தில் நடக்கும் தூரம் தானே கேட்குறாங்க. நடக்கும் தூரம் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? 2 பெருக்குவோங்களா? ஸோ அப்போ 4 1/2 3 1/2 பெருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 4 1/2 3 1/2 நம்ம பெருக்கிறோம். அப்போ 4 1/2 பெருக்கல் 3 1/2 நமக்கு கிடைக்குது. ஸோ இது என்னவா இருக்குது? நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? தகா பின்னமாக மாற்றுவோமா? அப்போ 4ஓட 2 பெருக்கி ப்ளஸ் மேலே இருக்க பகுதி போட்டுப்போம், மேலே இருக்க தொகுதி போட்டுப்போம், வகுத்தல் பகுதி பெருக்கல். அடுத்து என்ன பண்ணுவோம்? 3ஓட 2 பெருக்கிப்போங்களா? 3ஓட 2 பெருக்கி மேலே இருக்க 1 கூட்டல் /2ங்களா? இப்போ இது 2 பெருக்கிறோம். 4 2 என்ன? 8. 8 + 1/2 பெருக்கல் 3 2 6 + 1/2. ஸோ அப்போ 8 + 1 9/2 வந்துடும். இங்கே 6 + 1 7/2 வந்துடுங்களா? அப்போ பெருக்கல் நமக்கு என்ன இருக்குது? மேலே கிளி ஒரே எண்ணெய் இல்லை, அப்போது எல்லாம் ஒரே பேப்பரில் வராது. அப்போ அப்படியே பெருக்கிறோம். ஸோ 9 × 7 நமக்கு என்ன கிடைக்கும்? 63. 2 2 என்ன? 4. இப்போ 63/4 கிடைச்சிருக்குங்களா? அப்போ 4ஆவது படால் 63 வகுக்கிறோம். ஸோ 4 1 நாள் 4 மீதி 2 ஆகிடும். இந்த 3 கீழே இருக்கிறோம். ஸோ 4ஆவது படால் 23 வராது. 4 5 என்ன தான் வரும்? 20 தான் வரும். மீதி 3 இருக்குங்களா? ஸோ அதை எப்படி எழுதுவோம்? ஈவு மீதி பை வகுக்குமின். அப்போ 15 3/4 கிலோமீட்டர் அவர் நடப்பார். அப்போ 1 மணி நேரத்துக்கு 4 1/2 கிலோமீட்டர் போனார் அப்படின்னா 3.5 மணி நேரத்துக்கு அவர் 15 3/4 கிலோமீட்டர்
போவார். அடுத்து 10வது கேள்வி, 15 3/4 மீட்டர் நீளமுள்ள திரைசீலையை ரவி வாங்கினார். கர்டைன் அப்படின்னு அந்த ஜன்னலுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த கிளாத்து, அதான் சொல்கிறாங்க. ரவி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஜன்னலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் ஒட்டி அந்த ஒரு கர்டைன் போடுவோம் இல்லைங்களா, அந்த கர்டைன் வந்து 15 3/4 மீட்டர் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அதை ஒவ்வொன்றும் 2 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சிலைகளாக வெட்டினார். 15 3/4 மீட்டர் அப்படிங்கிறது ஒரே ஜன்னல் வந்து அவ்வளோ நீளம் இருக்காது இல்லைங்களா, குட்டி குட்டியாக தானே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 மீட்டர் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறாரு. அப்படி வெட்டினாரு அப்படின்னா அவருக்கு எத்தனை சிறிய திரைச்சிலைகள் கிடைக்கும்? அப்போது வாங்கின 15 3/4 மீட்டரில் ஒன்று 2 மீட்டராக சின்ன சின்னதாக வெட்டினாரு அப்படின்னா மொத்தம் எத்தனை கிளாத் அவர் கட் பண்ணது எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போது மொத்தத்திலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருங்களா. இப்போ 10 லிட்டரு பாலோட விலை 100 ரூபான்ட்டாங்க. அப்போ 1 லிட்டருக்கு வேணும் அப்படின்னா 100 / 10ன்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான் மொத்த துணி இவ்வளோன்ட்டாங்க. 2 மீட்டர் வந்து கட் பண்ணுறாருன்ட்டாங்க. அப்போ எத்தனை கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம், மொத்தத்துலேருந்து 2 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும். ஸோ எத்தனை திரைச்சிலைகள் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மொத்த நீளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த நீளம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 15 3/4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறிய திரைச்சிலைகளின் நீளம் கொடுத்துருக்காங்களா. ஒன்னொன்னு எவ்வளோ நீளத்தில் வெட்டுறாரு, 2 1/4 மீட்டரில் வெட்டுறாரு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை சிறிய திரைசீலைகள் கிடைக்கும் கேட்டிருக்காங்களா. அப்போ திரைசீலைகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியணும். எவ்வளோ திரை சிலைகளின் எண்ணிக்கை. அப்போ திரை சிலைகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு நமக்கு எண்ணிக்கை வேணும் அப்படின்னா மொத்த திரை சிலைகள்லேருந்து 2 வகுத்துட்டோம் அப்படின்னா மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ வகுத்தல் இருக்கிறது எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாங்களா, 15 3/4 வகுத்தல் சைனை போட்டு 2 போடலாமா. இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கேள்வி வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னம் என்னவா மாற்றுவோம், தகா பின்னமாக மாற்றுவோமா. அப்போ 15ஓட 4 பெருக்கி ப்ளஸ் தொகுதி மேலே என்ன இருக்கோ அதை கூட்டிட்டு வகுத்தல் கீழே இருக்க என்ன போட்டுப்போமா, இன்படியில் வகுத்தல் இருக்குது அதை போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம், 2ஓட 4 பெருக்கி மேலே தொகுதியில் இருக்க என்ன 1 போட்டு பை வகுத்தல் பகுதி போட்டுப்போங்களா. ஸோ இப்போ 15 × 4 நமக்கு என்னன்னு தெரியணும், 15 × 4 என்னன்னு தெரியணுமா. ஸோ 15 × 4 என்ன அப்படின்னா 60 + 3/4. அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்க மட்டும் வகுத்துக்கிறோம். 2 4 என்னது 8 + 1/4 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 60யும் 3யும் கூட்டினா 63/4 வந்துருச்சு. வகுத்தல் 8 + 1 9/4ன்னு வருங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுட்டு 2வது வகுத்தலில் இருக்கிறத பெருக்கெல்லாம் மாற்றுவாங்களா. அப்போ என்ன ஆகும், தலைகீழாக மாறிடும். அப்போ 9/4ங்கிறது என்ன ஆகும், 4/9ன்னு வந்துடும். இப்போ எல்லாம் ஒரே வாய்ப்பாடில் வருமானா 4 வாய்ப்பாடில் ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஆகிடுமா. 9 வாய்ப்பாடில் ஒரு 9 9 9 7 67ன்னு வரும். அப்போ மீதி என்ன இருக்குது, 7 × 1/1 × 1 இருக்குங்களா. அப்போ 7ன்னு இருக்கு. அப்போது மொத்தம் அவருக்கு எத்தனை திரைசிலைகள் கிடைக்குது, therefore திரை சிலைகளின் எண்ணிக்கை மொத்தமாக ஒரு 2 மீட்டராக கட் பண்ணார் அப்படின்னா 2 மீட்டராக கட் பண்ணார் அப்படின்னா 7 திரைசிலைகள் கிடைக்குதுங்களா. எவ்வளோ மொத்தமாக அவர் வாங்கின துணியிலேருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணார் அப்படின்னா 7 சிலைகள் கிடைக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.